ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே நம்ம சாப்பாடு வீடியோ பார்த்துடலாமா? ரொம்ப கிளாமரா இருக்கு இல்லையா? ஆமா, அப்படிலாம் இல்லை. எம்மா எம்மா உங்க பார்வையெல்லாம் எப்பாடி நல்ல வேலை. நேற்றுக்கு வந்து அந்த டார்பால் ஆடல டவுசரை கொஞ்சம் கீழே தெரியுற மாதிரி போட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். எப்பப்பா இப்படியெல்லாம் சொல்ற பையன் இல்லைங்க தான் குசி படம் பார்க்கும்போது குடும்பத்தோட உட்காந்து கச்சி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா அந்த கிளுகிளுப்பான பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியே வந்து என்னது இது அந்த போஸ்டரை பார்த்து என்னது இது அசிங்கமா இருக்கு. தியேட்டருக்குள்ள ஒன்ஸ் மோர் அப்படியே உங்க கண்ணுல எல்லாம் கொல்லி கடத்துக்கு வைக்க எவ்வளோ பேர் வந்து ஜட்டி போட்டுக்கிட்டு இப்படி அப்படிலாம் போஸ் கொடுக்காங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொங்க போட்டுக்கிட்டு வாவ் சூப்பர் 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 சூப்பர். இங்கே நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டு இங்கனோட கொஞ்சம் தொட தெரிஞ்சிருச்சான். என்ன லோகமோ எனக்கு தெரியல. இவங்களுக்கு மத்தியிலே என்னால் வாழ வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. கேட்டாலும் எனக்கு குத்தமாகி போகுது. சும்மாவா விடுறீங்க? உனக்கு திமிரு அகம்பாவம் அகங்காரம் ஆந்த கூந்த என்னெல்லாமோ அடிச்சு விடுறீங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நானும் வீடியோ போடுறேன்? எனக்கு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வாரத்தை கேட்கறதா தோணுது. ஆனாலும் என்ன பண்றது? நிறைய அக்காக்கள் என்ன கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் விட மாட்டேன். அப்பப்ப நான் கேட்கதான் செய்வேன். இப்ப வாங்க நம்ம கஞ்சியை குடிப்போம். நாடு கண்ட பூங்கிலி நாடி வந்த தேன்களி ஒரு முறை எண்ணிப்பார். ஆமா, இது எதுக்கு கொஞ்சம் தானே இருக்கு, மறுபடியும் போடுங்க. எல்லாம் சேர்த்தே குடிச்சிருவோம். பாப்பா இதே கிட்ட உயிர் வாழணும்னா 10 கடவை கஞ்சி குடிக்கணும். நேரத்துக்குள்ள உருளைக்கிழங்கு பொரிச்சு தான் பார்த்துக்கோங்க. சரியா? எவ்வளவு பேர் வீடியோ போட்டிருக்காங்க, டபல் கட்டி சும் சுட்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ரசிக்கிறீங்க தானே? நம்ம கொஞ்சம் டஸ்கியா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. என்ன இது. ஓகே, நமக்கு 5 குடிப்பேன். நம்மளுக்கு எதுக்கு போல அடுத்தவங்களை பத்தி நம்ம ஏன் பேசணும்? அவ்வளோத்தையும் பேசிட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கமெண்ட் வரும். உப்பு கரையில முழு உப்பு. இப்படி யாரோ வாக்கில் போட்டு மறுபடியும் எடுத்து சாப்பாட்டுக்குள்ள போட்டு ட்ரை பண்ணாதீங்க. சரியா? நிர்வாகம் பொறுப்பல்ல. அப்புறம் இன்னைக்கு அவசரமா காலையில் குடிச்சிட்டு எங்க போறோம் அப்படின்னு நீங்க ஒரு வளகாப்பு வீடு பார்த்துக்கிறீங்க. அங்க போகணும். அங்க போய் நிறைய சாப்பிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கஞ்சி குடிச்சு கிளம்புவோம். ஓகேங்க, நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிட்டு அங்கே போய் நிறைய சாப்பிடலாம்னு நினைச்சு போறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே வந்து சொத்துக்கு சத்தவே ஓசி சாப்பாடுன்னு சொல்லாதீங்க. சரியா? ஓகே, பிடிச்சி நாளைக்கு பண்ணுங்க. தேங்க்யூ.